இங்கே பாருங்க, இந்த மாமரம்லாம் தெரியுதா? மாமரம், பலாமரம்லாம். இந்த பலாமரம்லாம் நான் தான் வச்சேன். இந்த வீட்டில் நாங்கள் 27 வருஷம் இருந்தோம். 8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தோம். அப்போ இருக்கக்குள்ளே நாங்கள்லாம் வச்சா இது வந்து 4 சென்ட் தோட்டங்க. நல்ல பெரிய தோட்டம். 22 அடி அகலம், 146 அடி நீட்டு மொத்தம். பெரிய தோட்டம். அந்த மரம்லாம் நான் வச்சு உருவாக்கினேன். என்னன்னா 2 வீடு 2 பொட்டு பிள்ளைங்களுக்குன்னு பேசிட்டாங்க எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும். சரி பேசுகிறாங்களே, நமக்கு எப்படி அந்த ஒரு வீட்டை கொடுப்பாங்க, இதில் ஒரு 2 சென்ட் கொடுப்பாங்க, இந்த லாஸ்ட்டாக 2 சென்ட் வாங்கிக்கலான்ட்டு இப்படி ஒட்டு மாமரம், பங்கனப்பள்ளி மாமரம், பலாமரம் எல்லாம் வச்சு உருவாக்கினப்பா. ஆனால் எல்லாத்தையும் எங்கள் அக்காட்ட மொத்தமாக ஒப்படைச்சாங்க. இங்கே பாருங்கள், இது 4 சென்ட் தோட்டமாச்சா, இது பாத்ரூம் இந்த ஏரியா வச்சா. இதுக்கப்புறம் அந்த மெத்தையை பாருங்கள், எவ்வளோ பெரிய மெத்தைன்னு பாருங்கள். 5 சென்ட் வீடு நிற்கிது இது. ஆனால் எனக்கு கொடுத்தது எங்கள் அம்மா வந்து வெறும் 2.5 சென்ட் தாங்க. நான் இப்போ ஏதோ ஒரு பொருள் காய வைக்கணும்னா கூட இங்கே வந்து தான் காய வைக்கணும். எனக்கு அவ்வளோவுக்கு சௌரியம் இருக்காது. பழைய நாட்டு மண் ஓடு, போட்டு ஓடு சொல்கிறாங்க இல்லையா, மண் ஓடுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கொடுத்தாங்க. மண் சோறு அதை தட்டிட்டு இன்னும் ஆஸ்பெஸ்டாக ஓடு போட்டேன். தேவருங்க தெரியுது அந்த வீடு. அவர் ஆஸ்பெஸ்டாக வீடு போட்டது 8 வருஷத்தில் உடஞ்சி ஒழுகுதுன்ட்டு திரும்பி கட்டிட்டு உக்காந்துருக்கேன். அவ்வளோ லோலு போடுறேன் எங்கள் அம்மாவால். அம்மா செஞ்ச துரோகம் எனக்கு ரொம்ப பெரிய துரோகம்.